நான் செம்பருத்தி பூ வச்ச ஹேர் ஆயில் ஒன்று ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அது சூப்பராக ரீச் ஆச்சு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி வச்சுட்டு நான் ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கு நான் அந்த வயல்வெளிகளில் போயிட்டு நான் எனக்கு தேவையான அளவு கரிசலாங்கண்ணி எல்லாமே பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் என் கை எப்படி இப்படி பிளாக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆயில் காய்ச்சறதுக்காக நான் கரிசலாங்கண்ணி அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருந்தேன். அதனால தான் கை வந்து அவ்வளோ பிளாக்காக இருக்குது. அந்த கரிசலாங்கண்ணியோட ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும். அதோட ஒரே ஒரு பூ மட்டும் இருந்தால் போதும். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயோ இல்லை இடம் இருந்ததுன்னா அங்கேயோ இல்லை வீட்லேயே ஒரு சின்னதாக ஒரு தொட்டி வச்சு போட்டிங்கன்னா நல்லா தலையும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நிலத்துல விளையிற மாதிரி விளையாதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவைப்படுற அளவுக்கு, நமக்கு ஆயில் காய்ச்சுற அளவுக்கு, நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இருந்தால் கூட நமக்கு போதுமானதில்லை. அதனால சொல்கிறேன், ஒரு தலையை பறிச்சுட்டு இப்படி கசக்கினீங்கனாலே கை நல்ல ஒரு அடர் பச்சை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டார்க் க்ரீன் அது மாதிரி மாறிடும். ஸோ நான் அது மாதிரி தான் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக என் கை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அரைச்சி பிழிஞ்ச சக்கையை வந்து தூக்கி போட மாட்டேன், அது அப்படியே தான் இருக்கும். மிக்சியெல்லாம் பாருங்கள், அந்த ஒட்டி இருக்குல்ல, தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணாதீங்க. நீங்கள் அந்த சாறு போதும், தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. லைட்டாக மட்டும் ஊற்றி அரைக்கும் போது மட்டும் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி அலாசி அது மாதிரிலாம் ஊற்றாதீங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் அந்த சாறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அந்த தூக்கி போடாமல் அந்த பால்லாம் வந்துட்டு நான் எப்படி இது பண்ணுறேன்னா, குட்டி குட்டியாக அந்த வடிகட்டின வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுவும் நமக்கு ஒரு தேவைப்படுற மூலிகை தான். ஸோ அதெல்லாம் நான் வந்து குட்டி குட்டியாக பால் மாதிரி பிடிச்சு நான் வெயிலில் வச்சு நான் எடுத்து வச்சுருவேன். நல்லா காஞ்சிரும். கெட்டு போகாத அளவு நான் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். வெய்ய காலத்தில் எனக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்காத அப்போ நான் அதை வந்து ஆயிலில் போட்டு ரெடி பண்ணுவேன். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ சுத்தமான செக்கில் நான் தேங்காயெலாம் வாங்கி உடச்சி காய வச்சு தான் ஆயில் ரெடி பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ரெடி பண்ண ஆயில் 1 டம்ளர். ஸோ அதே அளவு சேம் அளவு டம்ளரில் 1 டம்ளர் கரிசலாங்கண்ணியோட அந்த சாறு, நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த சாறு. இந்த ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் குவான்டிட்டி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 கிளாஸ் ஊற்றுறோம். ஸோ அது வந்து நமக்கு 1 கிளாஸாக வரணும். ஸோ அது மாதிரி ஆயில் ரொம்ப ஹீட் ஆனாலும் ஊற்றாதீங்க. ஒரு மாதிரி படபடன்னு தெரிச்சிரும் மூஞ்சியில். ஸோ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட் ஹீட் ஆனோடனேயுமே நீங்கள் உள்ளே ஊற்றிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்மில் வச்சுட்டு கொதி வரும்போது இந்த மாதிரி லைட் கலரில் தான் இருக்கும், தண்ணி மாதிரி. ஏன்னா நம்ம சேம் குவான்டிட்டியில் ஊற்றிருக்கோம். அதுக்காக என்னடா அப்படி வேஸ்ட் ஆகிடுச்சே, இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஊற்றின அந்த கரிசலாங்கண்ணி ஆயில் எல்லாமே எண்ணெயோட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு அதை கருக மட்டும் விட்டுடாதீங்க. அது ப்ரௌன் கலராகவோ பிளாக் கலராகவோ ஆகவே கூடாது. அதோட மொத்த ஸ்மெல்லுமே போயிடும். எண்ணெயோட ஸ்மெல் டோட்டலாக மாறிடும். அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காமல் ரொம்ப க்ரீன், நல்லா அந்த டார்க் க்ரீன் வரும் பாருங்கள். அந்த க்ரீனில் அடுப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து பக்கத்தில் மாற்றிடுங்க. சூட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுடுங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சூட்லேயே இருந்தால் உள்ளே இருக்கிற அடியில் இருக்க எல்லாமே தீஞ்சிடும். அவ்வளோதான். நான் கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வந்தோடனே எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல நல்லா க்ரீனிஷாக. உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, லைட் வெளிச்சத்தில் நான் அப்படியே நான் அந்த ஓரத்தில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், எப்படி நல்லா க்ரீனிஷாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி க்ரீனில் தான் இருக்கணும். ப்ரௌனாகவோ பிளாக்காகவோ அது ஆகக்கூடாது. அதோட ஸ்மெல்லே சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணும்போதும் ஹீட் பண்ணி லைட் ஹீட் டபுள் பாயிலிங் மெத்தடில் சுடு தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு பவுலில் நீங்கள் இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு பவுலில் வச்சு ஹீட் பண்ணி நல்லா நைட் மசாஜ் கொடுங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு சில்வர் இதுலேயோ இல்லை கிளாஸ் பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கை விட சில்வர் கிளாஸ் பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 1 லிட்டர் ஆயில் அப்படியே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்தில் அது ஒரு மாதிரி செக்கு வடை மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நல்ல பிளாக் கலரில் உங்களுக்கு ஹேர் வளர்றதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ. பாய்.